ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆம்னி பேருந்துகளுக்கு வரி விதித்து வரும் நிலையில் தமிழக அரசு இதில் விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர்கள் ஏஐடிபி என்ற மத்திய அரசின் வரியை தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் செலுத்தி வருவதாகவும் இதனால் ஆம்னி பேருந்துகள் இயக்குவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ வண்டியை நாங்கள் இயக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால அந்த பர்மிட்டில் வச்சு இயக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேருந்து வர வண்டிகளுக்கெல்லாம் இங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால இப்போ ஒரு 10-15 நாளுக்குள்ளே கேரளாக்காரரும் டேக்ஸ் எங்களுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வர வண்டி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இல்லை ஃபைன் போடுறோன்னு சொல்லி ஒரு வண்டிக்கு 2 லட்சம் 3 லட்சம்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்ச ரூபா ஒரு 10 நாள்லேயும் மட்டும் ஃபைனு டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. கர்நாடகாவிலையும் வண்டி போய் சீஸ் பண்ணிடுறாங்க. வண்டி சீஸ் பண்ணாவே மறுபடியும் ஒரு வாரம் 10 நாள் ஆகுது நாங்கள் டேக்ஸ் கட்டி ரிலீஸ் பண்ணுறதுனால. கர்நாடகாவிலையும் 1.5 லட்சம் 2 லட்சம் தமிழ்நாடு வண்டிகளுக்கு டேக்ஸ் கேட்குறாங்க. எங்களால் தமிழ்நாடு வண்டியில் கேரளாவுக்கும் டேக்ஸ் கட்டி கர்நாடகாவுக்கும் டேக்ஸ் கட்டி எங்களால் இயக்க முடியல. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆடுகளை திருடிவிட்டு காரில் சென்று கொண்டிருந்த தம்பதி பிடிபட்டனர். மூங்கில் ஊரணி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான காரை போலீசார் சோதனையிட முயன்ற போது அந்த கார் நிற்காமல் சென்றது. காரை போலீசார் விரட்டிச் சென்று பிடிக்க முயல்கையில் காரில் இருந்த தம்பதி காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். காருக்குள் 5 ஆடுகள் இருந்தது. காரின் நம்பர் பிளேட்டும் போலியாக இருந்தது. இதனால் குழப்பமடைந்த போலீசார் தப்பி ஓடிய தம்பதியை பிடித்து விசாரித்தனர். அதில் ஆடுகளை பரமக்குடி அருகே உள்ள யமனேஸ்வரம் பகுதியிலிருந்து தம்பதியினர் திருடி வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் தம்பதியை பரமக்குடி போலீசாரிடம் ஒப்படைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரியும் குரங்குகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள உணவகத்திற்குள் நுழையும் இந்த குரங்குகள் பொதுமக்களின் சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிடுகிறது. யாரேனும் குரங்கை துரத்த முயன்றால் அவர்களை பல்லை காட்டி அச்சுறுத்துகிறது. பார்த்து தண்ணியில் ஊற்றாதீங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட புதிய ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அவர் வரும்போது மருத்துவமனையின் தரைகள் மற்றும் சுவர்களில் பினாயில் தெளிக்கப்பட்டது. மருத்துவ பயனாளர்கள் யாரும் அமைச்சர் முன் போகாதவாறு பார்த்து கொள்ளப்பட்டது. சாலைகள் அனைத்தும் சுத்தமாக பெருக்கப்பட்டு அனுமதியின்றி நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் அகற்றப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.